தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதில் நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்போதைய நிர்வாகிகளின் பதவிக்காலம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி முடிவடையும் நிலையில் தேர்தல் பணிகளை தொடர்ந்தால் சங்க கட்டடம் கட்டும் பணிகளை பாதிக்கும் என்பதால் பதவிக்காலத்தை நீட்டிப்பது என முடிவு செய்யப்பட்டது. இதேபோல பாலியல் புகார்களில் உண்மை இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்றுவதிலிருந்து தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பரிந்துரைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. யூடியூபில் திரைத்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் குறித்த அவதூறு பதிவுகள் குறித்து காவல்துறையில் புகார் செய்தால் நடிகர் சங்கம் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேசிய நடிகை ரோஹிணி, பாலியல் தொந்தரவு இருந்தால் உறுப்பினர்கள் அதற்கு அடிபணிய வேண்டாம் என்றும் நடிகர் சங்க விசாகா கமிட்டியில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் பாலியல் பிரச்சினைகளை ஊடகங்களில் பேச வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். Prevention of these sexual atrocities அப்படின்றதுதான். அந்த பிரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசிச்சது நாங்க மட்டும் கிடையாது. வழக்கறிஞர்கள் சுதா ராமலிங்கம், அதன் பிறகு இன்னொரு 2-3 பேரை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கவுன்சிலர்ஸ், அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க, அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, என்ஜிஓஸ் சார்ந்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கமிட்டியில இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம். அதே மாதிரி இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம். இது இந்த நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும். வெளியூர்களில் படப்பிடிப்புகள் நடைபெறுவதால் தான் பல முன்னணி நடிகர்கள் நடிகர் சங்க கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என அந்த சங்கத்தின் தலைவர் நாசர் கூறியுள்ளார். நடிகர் சங்க உறுப்பினர்கள் அனைவருடனும் தொடர்ந்து கலந்துரையாடல் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். நடிகர் சங்க கட்டடம் கட்ட வங்கியில் கடன் பெறுவதற்கு 50% வைப்பு நிதியான 11 கோடி ரூபாயை நடிகர் கார்த்தி ஒவ்வொரு நடிகராக சந்தித்து திரட்டியதாகவும் நாசர் குறிப்பிட்டார். குறிப்பாக நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோரிடம் தனிப்பட்ட முறையில் கார்த்தி பேசி நிதியை பெற்றதாகவும் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தலில் பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கிய விஜய் அரசியல் கட்சியாக பதிவு செய்ய அன்றைய தினமே தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த விண்ணப்பத்தை சட்டப்பூர்வமாக பரிசீலனை செய்து அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் பதிவு செய்துள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படை கோட்பாடுடன் அரசியலை அணுகுவதே கொள்கை கொண்டாட்டம்தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் முழுமையான கொண்டாட்டத்திற்காக சட்டப்பூர்வ பதிவுக்காக காத்திருந்ததாகவும் தற்போது அதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக தற்போது முதற் கதவு திறக்கப்பட்டுள்ளதாகவும் தவேக கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் வரை காத்திருக்கவும் தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் என்றும் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியாக பதியப்பட்டுள்ள நிலையில் கடலூரில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிபாடு நடத்தினார். வண்டிப்பாளையம் என்ற இடத்தில் உள்ள அங்காளம்மன் கோயிலுக்கு சென்ற ஆனந்த் சிறப்பு பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். அங்குள்ள தர்காவிலும் வழிபாடு நடத்தினார். பின்னர் அவர் பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதையடுத்து நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த ஆனந்த் தங்களின் கனவை விஜய் நிறைவேற்றியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் சென்னை கொடுங்கையூரில் மாநகர பேருந்து பயணிகளுக்கு தொண்டர்கள் இனிப்புகள் கொடுத்து மகிழ்ந்தனர். காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் 50க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தளபதி விஜய் வாழ்க்கை என்ற முழக்கங்களுடன் சிறிது தூரம் பேரணியாக சென்றனர். நெல்லை ரயில் நிலையம் முன்பும் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நீலாங்கரையில் சென்னை புறநகர் மாவட்ட தவிக நிர்வாகிகள் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதேபோல திருப்பூரின் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியும் தவிக தொண்டர்கள் கொண்டாடினர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பயணிகளுக்கு லட்டு வழங்கிய தொண்டர்கள் மெகா கேக் வெட்டி மகிழ்ந்தனர். கோவை வேளாண்டிபாளையத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதனிடையே விஜய் கட்சியின் முதல் மாநாட்டிற்கு 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. தவேக மாநாட்டால் தேசிய நெடுஞ்சாலையில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றும், போக்குவரத்திற்கு நெரிசல் ஏற்பட்டால் முழு பொறுப்பையும் நிர்வாகிகளே ஏற்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதித்த இடத்தை தவிர வேறு இடங்களில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதத்தை விழுப்புரம் காவல் துணை கண்காணிப்பாளரிடமிருந்து தவேக நிர்வாகி பெற்றுக் கொண்டார். முன்னதாக மாநாடு தொடர்பாக 23 கேள்விகளை தவேகவிற்கு காவல்துறை எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் சிகாகோவில் நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாம் அமெரிக்காவுக்கு லேட்டாக வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக உள்ளதென்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க 17 நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். இந்த நிலையில் சிகாகோ நகரில் பிரம்மாண்டமாக நடந்து வந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை விழாவில் பட்டு வேட்டி, பட்டு சட்டை அணிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அவருக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனித்தனி தாய் வயிற்றில் பிறந்தாலும் அனைவரும் உடன்பிறப்புகள் என்றும், அனைவருக்கும் பாசத்தை ஊட்டிய தாய் தமிழ்த்தாய் என்றும் கூறினார். இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான. இந்தியாவில் முதலமைச்சர் அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாக கூறினார். சிறப்பான கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ததற்கு நன்றி என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டா அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டா இருக்கு. முன்னதாக நிகழ்ச்சியில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் அவர்கள் குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் மண்ணில் இருப்பது போன்று உணர்வதாக தெரிவித்தார். தமிழ் தாயின் குழந்தைகள் என்பதுதான் நமது அடையாளம் என்றும் அவர் கூறினார். நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு நான் தமிழ் மண்ணில் தான் இருக்கேன்னா லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டா இருக்கு.